தமிழ்நாடு அரசியலில் இடைத்தேர்தல் காய்ச்சல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதா அல்லது அனைத்து தொகுதிகளிலும் நேரடியாக களமிறங்குவதா என்ற விவாதம் கட்சிக்குள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் தொகுதியும் நமதே போட்டியும் நமதே என்ற முடிவில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அதனை வெறும் தேர்தலாக அல்லாமல் கட்சியின் அரசியல் வலிமையை நிரூபிக்கும் முக்கியமான களமாக அதிமுக பார்க்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக உட்கட்சி ஆலோசனை கூட்டத்தில் சில மூத்த நிர்வாகிகள் கூட்டணியை பலப்படுத்தும் நோக்கில் புதிய யோசனையை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அதன்படி 6 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டு மீதமுள்ள 3 தொகுதிகளை பாமக, அமமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த 3+3 திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழலில் தொகுதிகளை விட்டுக் கொடுப்பது அதிமுகவின் கள வலிமை குறைந்துவிட்டதாக தவறான அரசியல் செய்தியை உருவாக்கக்கூடும் என அவர் கருதுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வாரங்களாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் கட்சி தொண்டர்களிடையே நம்பிக்கையை மீட்டெடுக்க இடைத்தேர்தல் வெற்றி மிகவும் அவசியம் என அதிமுக தலைமையகம் கணக்கிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னமே வெற்றி பெற்றிருந்தது. எனவே அந்த தொகுதிகளில் மீண்டும் அதிமுக நேரடியாக களமிறங்குவது அரசியல் ரீதியாகவும் கட்சியின் உரிமை ரீதியாகவும் நியாயமானது என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த 6 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்றால் கட்சியை விட்டு வெளியேற நினைக்கும் சில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற அரசியல் கணக்கும் அதிமுக தலைமையிடம் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வலுவான வேட்பாளர்களை அடையாளம் காணும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடைத்தேர்தலை வெறும் வாக்குப் போராக அல்லாமல் கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாழ்வா சாவா அரசியல் போராட்டமாகவே அதிமுக பார்க்கிறது. இதனால் கூட்டணியா களப்போரா என்ற கேள்விக்கு களப்போர்தான் என்ற பதிலை எடப்பாடி பழனிசாமி வழங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.